ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. உங்களுடைய பெயரில் எத்தனை சிம் கார்டு வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிம் கார்டு குவான்டிட்டிக்கு மேலே உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபைன் கட்டாயமாக நம்ம செலுத்தி ஆகணும். ஸோ அந்த ஃபைன்லாம் எவ்வளோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே இதில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இத்தனை சிம் கார்டு தான் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ 9 சிம் கார்டு வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 9 சிம் கார்டுக்கு மேலே நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபைன் அமௌண்ட்ல எவ்வளோ அப்படிங்கிற தகவல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய பெயர்ல எத்தனை சிம் கார்டு இருக்கு அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணி பார்க்கறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், நீங்க இப்போ சொல்லுவீங்க இல்லைங்க என் பேர்ல 2 தான் இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ உங்களுடைய பேர்ல 2 தான் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுடைய பேர்ல வேற யாராவது ஒருத்தர் சிம் கார்டு வாங்கி பயன்படுத்தி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல மோசடிகள் வந்து நடந்திருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் என்னுடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே 3 சிம் கார்டு தான் வந்து வாங்கி வச்சிருந்தேன். பட் 4வதா ஒரு நம்பர் ஆட் ஆயிருந்தது. நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஸோ போன வருஷம் செக் பண்ணி பார்க்கும்போது நான் வாங்கின சிம் கார்டு மட்டும் தான் அதில் காமிச்சிச்சு. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கூடுதலா இன்னொரு சிம் கார்டு வந்து காமிக்குது. அந்த நம்பர் நான் வாங்கவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கப்போ அதுக்கு எகெயின்ஸ்டா அந்த நம்பர் நம்ம எப்படி டெலீட் பண்றது? ஸோ இந்த மாதிரி பல தகவல் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே எந்த வரைக்கும் பாருங்க. அதாவது அதிகபட்சம் 9 சிம் கார்டு மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாருங்க. குற்றவாளிகள் சிம் கார்டுகளை குற்றச்செயலுக்கு பயன்படுத்தி வைத்து தூக்கி வீசுவதை தடுக்க மத்திய அரசு புதிய முயற்சி வந்து எடுத்திருக்கு. தனிநபர் ஒருவரது பெயரில் 10 சிம் கார்டுகள் வைத்திருந்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை அளிக்கும் புதிய சட்டம் அமலுக்கு வந்திருக்குது. 9 சிம் கார்டுக்கு மேல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் ஒருவர் அதிகபட்சமாக 6 சிம் கார்டுகளை மட்டுமே தனது பெயர்களில் வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல 9 சிம் கார்டு வரைக்கும் வச்சுக்கலாம். அதிக சிம் கார்டுகள் வைத்திருந்து முதல் முறை பிடிபட்டால் 50,000மும், 2வது முறை சிக்கினால் 3 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும். ஸோ உங்களுடைய பேர்ல எத்தனை சிம் கார்டு இருக்கு அப்படிங்கிறத கட்டாயம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. அதுக்கு மறுபடியும் உங்க பேர்ல வந்து 9 சிம் கார்டுக்கு மேல இருந்துச்சுன்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைன் போடுறாங்க. ஓகே, இப்போ உங்களுடைய பேர்ல எத்தனை சிம் கார்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த வெப்சைட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. tapcop.sanjarsati.gov.in டெலிகாம் யூசர். இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் 10 டிஜிட் மொபைல் நம்பர் வந்து கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே பாருங்க ஒரு கேப்சா கோட் இருக்குது. அந்த கேப்சா கோட் அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இமேஜில் அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கேபிட்டலில் கொடுத்தா கேப்சல், ஸ்மாலில் கொடுத்தா ஸ்மால். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் வேலிடேட் கேப்சா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 சிம் கார்டு வாங்கியிருக்கீங்கன்னா 5 சிம் கார்டில் எதனா ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 5 சிம் கார்டில் எதனா ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தா போதும். அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்ககிட்ட எத்தனை மொபைல் நம்பர் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் நான் என்னுடைய பேர்ல வந்து 3 சிம் கார்டு தான் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் 4வதா இப்போ ஒரு சிம் கார்டு வந்து காமிக்குது. போன வருஷம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சிம் கார்டு நம்பர் என் பேர்ல காமிக்கல. நான் வாங்கவும் கிடையாது. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர்ல 4வதா ஒரு சிம் கார்டு வந்து காமிச்சிட்டு இருக்காது. யார் வாங்கினாங்க, எதுக்காக வாங்கினாங்க அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பட் என்னுடைய ப்ரூஃப் பயன்படுத்தி ஏதோ வாங்கியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கப்போ இந்த சிம் கார்டில் அவங்க ஏதாவது ஒரு சிக்கலுக்கு வந்து பயன்படுத்திட்டு மோசடிக்கு பயன்படுத்திட்டு நம்மளை வந்து மாட்டி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கப்போ நீங்கள் அந்த சிம் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எது வந்து உங்களுடைய நம்பர் கிடையாது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2-3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது உங்கள் நம்பர் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு இது வந்து நாட் மை நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது இந்த நம்பர் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா நாட் ரெக்வயர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க. ஸோ அதை வந்து ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய பேரில் என்ன காமிச்சிட்டு இருக்கோம். அப்போ நாட் ரிக்வயர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நான் நாட் மை நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த நம்பர் நான் வாங்கவே கிடையாது. நாட் மை நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆர் யூ ஷூர் அப்படின்னு கேட்குது. யூ கேன் சேஞ்ச் ஆப்ஷன்ஸ் இன் யுவர் சப்மிட்டட் ரிக்வஸ்ட் பிஃபோர் 11:59 PM. ஸோ நீங்கள் நைட் 12 மணிக்குள்ளார மறுபடியும் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம தெரியாமல் செலக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. நைட் 12 மணிக்கு அப்புறம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுடைய லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுவாங்க அந்த நம்பரை. ஸோ அதுக்காக தான் சொல்லுது. நான் ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு. நாட் மை நம்பர் ப்ளீஸ் சேவ் ரிக்வஸ்ட் ஐடி. இந்த ரிக்வஸ்ட் ஐடியை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும்.
ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஏதாவது தேவைப்படும் நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு. இப்போ க்ளோஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்ததான் அந்த ரிக்வஸ்ட் நம்பரை போட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ரிக்வஸ்ட் ஐடின்னு வந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த நம்பர் போட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் கட்டாயமாக வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுடைய பேரில் மட்டும் செக் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுடைய பேர்லேயும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ தவறுதலாக நிறைய சிம் கார்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு போலியே அப்புறம் நம்ம வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.